இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் ஊழல் முறைகேடு புகார் எழுந்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அமலாக்கத்துறை விசாரணையை துவங்கியது. டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா, MP சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டனர். வழக்கின் விசாரணை வளையத்திற்குள் இருந்த தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவும் வெள்ளியன்று கைதானார். இந்த முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமலாக்கத்துறையினர் நம்புகின்றனர். விசாரணைக்கு ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 8 முறை சம்மன் அனுப்பியது. ஒவ்வொரு முறையும் பல காரணங்களை கூறி விசாரணைக்கு வராமல் கெஜ்ரிவால் புறக்கணித்தார். இது என் மீது அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் பதில் கூறினார். டெல்லி கோர்ட்டில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவால் ஆஜரானார். கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை ஏற்று கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அமலாக்கத்துறை பிடியிலிருந்து தப்பித்து விட்டோம் என கெஜ்ரிவால் கொண்டாட்டத்தில் இருந்தார். இந்த சூழலில் 9வது முறையாக மீண்டும் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக ஒரு சம்மனும், டெல்லி குடிநீர் வாரியத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக ஒரு சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லி ஜெல் போர்டு திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் மற்றும் பண மோசடி தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. பிப்ரவரியில் கெஜ்ரிவாலின் PA பிபவ் குமார், ஆம் ஆத்மி MP NT குப்தா வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இது தொடர்பாகவே இந்த 2வது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சம்மனுக்கு மார்ச் 21இல் கெஜ்ரிவால் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மதுபான வழக்கு அல்லது இதுபோன்று பொய் வழக்கு போட்டு கெஜ்ரிவாலை கைது செய்வதே பாஜகவின் எண்ணம் என டெல்லி ஆம் ஆத்மி தலைவர்கள் கூறி வருகின்றனர். 8 சம்மனை புறக்கணித்து ஜாமீன் வாங்கிய கெஜ்ரிவாலுக்கு 9வது சம்மன் மீண்டும் தலைவலியை தந்துள்ளதாக டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுகிறது.